நீங்க everybody. So the last classல சில முக்கியமான விஷயங்கள் ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணோம். சரியா? ஆக்சுவலா இப்ப யூனிட் 5 பார்ட் 2 டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுல மெயினா செக்ஸ் டிட்டர்மினேஷன் லாஸ்ட் கிளாஸ்ல செக்ஸ் டிட்டர்மினேஷன் பார்த்தோம். ஐ மீன் செக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ்ல எக்ஸ் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ் அண்ட் ஒய் லிங்க்டு இன்ஹெரிடன்ஸ் பார்த்தோம். எப்படிலாம் ப்ராப்ளம் கேட்பாங்க, கலர் பிளைண்ட்னஸ் அண்ட் ஹீமோஃபிலியா, அதை பத்தின ரொம்ப டீட்டெயில் பார்த்தோம். இதுல ரொம்ப முக்கியமா இந்த லைன் ஹைபாத்திசிஸ் லாஸ்ட் இயர் ஒரு டிஆர் பிளாக் கேட்ட கொஸ்டின். இந்த ஸ்லைட் நேரத்துக்கு காமிக்கலன்னு நினைக்கிறேன். இதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுக்கோங்க. இந்த ஸ்லைட லைன் ஹைபா இது ஃப்ரீ பொறுமையா ரீட் பண்ணி பாருங்க. நம்ம மெட்டீரியல் பேஜ் நம்பர் 76ல இருக்கும். இதையும் ரீட் பண்ணி பாருங்க. சரியா? லைனைசேஷன் அப்படின்னு இருக்கு பாருங்க. லைன் ஹைபாத்திசிஸ் இது லாஸ்ட் இயர் கேட்ட டிஆர்பி கொஸ்டின்ஸ். இது பார்த்தோம். நிறைய ப்ராப்ளம் பார்த்தோம். நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க. குரூப்லயும் சில பேர் அது சம்பந்தமா நிறைய டிஸ்கஸ் பண்ணீங்க. ஓகே, சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் கண்டினியூஷன் ஆஃப் தட் யூனிட் 5. இப்போ நான் பேசுறது ரொம்ப தெளிவாக கேட்க நினைக்கிறேன். போர்டு வந்து ஒயிட் போர்டு டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன். இதுல பேஜ் நம்பர் 84 யூனிட் 5 பார்ட் 2 பேஜ் நம்பர் 84. தட் வேரியேஷன் இன் குரோமோசோம் நம்பர் that is called ploidy. What is meant by ploidy? Ploidy ன்னு சொன்னாவே நம்பர்ல வேரியேஷன் ஆகிறது தான் நம்ம ploidy-ன்னு சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. The நம்பர்ல இன்க்ரீஸ் ஆகலாம், டிக்ரீஸ் ஆகலாம். That is called ploidy. So generally ploidy we are classified into that. Ploidy வந்து நம்ம கிளாசிஃபைட் பண்றது ploidy. We are classified into the two types. One we are called as a euploidy, another one is called uneuploidy. Euploidy and uneuploidy. So what is mean by euploidy? இதுல क्वेश्चन வந்திருக்கு. நல்லா கவனிங்க கிளாஸா. பேஜ் நம்பர் 84. சரியா? euploidy அப்படின என்ன மீனிங்னா, euploidy இதுல வந்து the entire set will be changed. அவ்வளவுதான். The entire set of the chromosome, the change in the number, the entire set of the chromosomes. அப்ப இதுல எப்படின்னா செட்டா கூடும் குறையும், அதான் மீனிங். சரியா? அது என்ன சார் செட்டுன்னு சொல்றீங்களா சார்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி n இருக்கு. சரியா? இது வந்து ஹாப்ளாய்டு. இது இன்னொரு n சேர்ந்தா டிப்ளாய்டு, இன்னொரு n சேர்ந்தா ட்ரிப்ளாய்டு. சோ இந்த மாதிரி இது அப்ப செட்டா கூடும் இல்ல செட்டா குறையும், எப்படி வேணும் நீங்க எடுத்துக்கோங்க. தட் இஸ் கால்ட் euploidy. Entire set will be changed. அதான் மீனிங். சோ இதுல இதை ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. இப்ப சப்போஸ் இதுல வந்து n இருந்தா அதுக்கு பேர் நம்ம என்ன சொன்னோம், மோனோப்ளாய்டி. இதே 2 n ஜாயிண்ட் ஆனா 2n 2n, that is called diploidy. இதே more than 2 plus another one 2n ல இன்னொரு n சேர்ந்தா அது ட்ரிப்ளாய்டி. மோனோப்ளாய்டி, டைப்ளாய்டி, சரியா? ட்ரிப்ளாய்டி, more than 2 அப்படின்னு சொன்னாவே அதுக்கு நம்ம என்ன சொல்லிட்டோம், அதை வந்து பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். சோ பாலிப்ளாய்டில தான் ஆக்சுவல் டிப்ளாய்டுக்கு அடுத்து ஃபுல்லாவே அதாவது மோர் தென் 2 சொன்னாவே பாலிப்ளாய்டில வந்துரும். இதுல 3 என்ன ட்ரிப்ளாய்டி, 4 என்ன டெட்ராப்ளாய்டி, 5 என்ன பெண்டாப்ளாய்டி, ஹெக்ஸாப்ளாய்டி, அப்படி போயிட்டே இருக்கும். சரியா? சோ இது எல்லாமே நம்ம என்ன சொல்லணும்னா பாலிப்ளாய்டி அப்படின்னு சொல்லுவோம். மோர் தென் 2 haploid set of chromosome will be changed. That is we are called as a polyploidy அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அப்ப euploidy means entire set will be changed. மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா uneuploidy. So uneuploidy we are classified into that two types. அதுக்கு நான் டெஃபினிஷன் சொல்லணும்னா the change in the number of the chromosome in a within a set. அதான் இதோட முக்கியமானது. within a set. செட்டுக்குள்ளதான் சேஞ்ச் ஆகும். இங்க எப்படி தெரியுமா, செட்டா சேஞ்ச் ஆகும். ஒரு செட்டுக்குள்ளதான் சேஞ்ச். அது என்ன சார் செட்டுக்குள்ள? இப்ப 2n இருக்கு. அப்ப இப்ப ஹியூமன் வச்சுக்கணுங்களேன், 46 குரோமோசோம். அதுல ஒரு குரோமோசோம் கூடலாம், ஒரு குரோமோசோம் குறையலாம். 2 குரோமோசோம் கூடலாம், 2 குரோமோசோம் குறையலாம். எத்தனை நாள் கூடலாம், எத்தனை நாள் குறையலாம். So within the set the chromosome number will be changed. That is called uneuploidy. UGTR ல கேட்ட क्वेश्चन. Entire set will be changed. That is called euploid. இது கூட திடீர்னு எக்ஸாம் ஹால்ல கன்ஃபியூஸ் ஆகும். எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, யூப்ளாய்டிக் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது இ, என்டையர் செட்டுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது இ, இ ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா?
entire set. Euploid na entire set changed. Aneuploid na within the set la change. இவ்வளவுதான் மேட்டர். சரி, இதுல வந்து இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும் சொல்லியிருக்கேன். அதாவது that is called we are classified into the hyperploidy and hypoploidy. ஹைப்பர்னாவே தெரியும் பிளஸ், ஹைப்போனாவே என்னது மைனஸ், குறையிறது. சரியா? ஹைப்பர்ப்ளாய்டி அண்ட் ஹைப்போப்ளாய்டி. இந்த ஹைப்பர்ப்ளாய்டில again we are classified into the two types, that is called monosomy. monosomy. அப்ப 2n சாரி மாத்தி சொல்லிட்டேன் சார். ஹைப்போப்ளாய்டிக்கு நான் ஹைப்பர்ப்ளாய்டி சொல்லிட்டேன். மோனோசோமி கிடையாது. ஒரு நிமிஷம். அதாவது இன்க்ரீஸ் ஆகுது பாத்தீங்களா, இது வந்து என்ன சொல்லியிருக்கோம், இன்க்ரீஸ் ஆகும். அப்ப இன்க்ரீஸ் ஆறதுக்கு பேரு நம்ம என்ன சொல்லணும்னா ஹைப்பர். அப்ப இன்க்ரீஸ் ஆறது. அப்ப இப்ப எதனால இப்ப வந்து 2n இங்கே வச்சுக்கிறோம், 2n plus 1. அப்ப எத்தனை ஆகும்? ட்ரிப்ளாய்ட் ட்ரைசோமி. நல்லா கவனிச்சுக்கோங்க, இதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்கும். இங்க என்ன சொன்ன பாத்தீங்களா, ட்ரிப்ளாய்டி. இங்க என்ன சொன்ன பாருங்க, ட்ரைசோமி. அப்ப இங்க 3n அப்படின்னு எதை சார் குறிக்கும்? ஒரு ஹியூமனே எடுத்துக்கிடுவோம். 46 plus 23 குரோமோசோம் தான் இந்த 3n. சரி, இங்க என்ன சார் கேஸ்? 46 plus 1 தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப 47 குரோமோசோம். இங்க அப்படி கிடையாது. சோ இதுக்கு பேர் தான் ட்ரைசோமி. 2n plus 1, that is we are called as a trisomy. இதே இது 2n plus 2, that is called tetrasomy. சரியா? சார் அன்மியூட் பண்ணுங்க. தேவலாம் அன்மியூட் ஆகக்கூடாது. சோ டெட்ராசோமி. டெட்ரானா 4. அப்ப இங்க எத்தனை இருக்கும்? 46 plus 2 குரோமோசோம்ஸ். இப்படியே சொல்லலாம் நம்ம. சரியா? ஆனா இங்க ஃபுல்லா சோமின்னு சொல்லுவோம். ட்ரைசோமி, டெட்ராசோமி. சரியா? இங்க ஃபுல்லா பிளாய்டின்னு சொல்லுவோம். அதே இது ஹைப்போப்ளாய்டி. இங்க வந்து குறையிறது. அங்க இன்க்ரீஸ் ஆகும், குறையும். அப்ப என்ன பண்ணீங்க? இதுல பர்டிகுலரா 2n minus 1. அப்பனா இதுக்கு பேரு வந்து மோனோசோமி. அங்க மோனோப்ளாய்டின்னு சொன்னோம் பாத்தீங்களா, மோனோசோமி. 2n minus 2, that is called நல்லிசோமி. இது டிஆர்பில கேட்ட கொஸ்டின். இதுவும் யூஜில கேட்ட கொஸ்டின். சரியா? நெக்ஸ்ட் டயட் லெக்சர்ல இந்த கொஸ்டின் வந்திருக்கு. டயட் லெக்சரர்ல. ஓகே, அதுல எப்படி கேட்டிருந்தாங்கன்னா டபுள் மோனோசோமி எதுன்னு கேட்டிருந்தாங்க சார். டபுள் மோனோசோமி. மோனோசோமி என்னது? 2n minus 1. அப்ப டபுள் மோனோசோமி என்னன்னா அகைன் -1. அவ்வளவு முடிஞ்சு. டயட் லெக்சர்ல கேட்ட கொஸ்டின் இது. லாஸ்ட் ரீசெண்டா இப்ப கூட நடக்கல, ரீசெண்டா நடந்தது பாத்தீங்களா, கடைசி டயட் லெக்சர். அதுல இந்த கொஸ்டின் கேட்டாங்க. டபுள் மோனோசோமி. டபுள் நல்லிசோமினா 2n minus 2 minus 2. அது டபுள்னா கூட ஒரு 2 சேர்த்துக்கோங்க சார். டபுள் ட்ரைசோமி அப்படின்னா 2n plus 1 plus 1. இது 2n. இது வந்து நார்மல் ட்ரைசோமி, இது டபுள் ட்ரைசோமி. இதுதான் கேட்ட கொஸ்டின். இதுதான் டபுள் மோனோசோமி. இவ்வளவுதான் சார். சோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஹைப்போனா குறையிறது, ஹைப்பர்னா என்னது? இன்க்ரீஸ் ஆகுறது. இங்க ஃபுல்லா பாருங்க சோமின்னு சொன்னேன். இங்க ஃபுல்லா பிளாய்டின்னு சொன்னேன். சரியா? அது அன்யூப்ளாய்டி. இதுல ஒரு நம்பர் கூடும் குறையும். அப்ப இங்க அப்படி அதேதான். இப்ப இன்ஸ்டெட் ஆஃப் த 46 குரோமோசோம் -1னா the persons are 45. இதுக்கு தான் சிண்ட்ரோம்ஸ். இது சிண்ட்ரோம் தான், இது சிண்ட்ரோம் தான், நோய். சோ இதுவளதான் மேட்டர். இதுக்குள்ள ஏதாவது ஒரு கொஸ்டின் பிளாய்டி, குரோமோசோமின் நம்பர் சேஞ்ச் தட் பிளாய்டி அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரியா? ரைட். அது இது மட்டும் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நம்ம பேஜ் நம்பர் 85. இது லாஸ்ட் இதுலயும் இந்த லயன் ஹைபாத்திசிஸ்ல வரக்கூடியதான் பார் பாடி டெக்னிக். நேத்தோட இதை நடத்தினேன். தட் ரெகக்னைஸ்ட் ஆஃப் த செக்ஸ் ஃப்ரம் தட் இன்டர்ஃபேஸ் செல்ஸ். அதான் வந்து பார் பாடி டெக்னிக்ஸ். பார் பாடி அப்படின்னு சொன்னாவே லயன்ஸ் ஹைபாத்திசிஸ் நான் வந்துடணும். இதுக்கு ரிலேட்டடா தான் லாஸ்ட் டிஆர்பில கேட்ட கொஸ்டின். The cells from that epithelial lining of that a buccal cavity or vagina. நம்ம இந்த எப்படி கொரோனாக்கு நம்ம நோஸ்ல இருந்து இல்ல பக்கல் கேவிட்டில இருந்து நம்மளுக்கு அந்த ஒரு சிமியர் எடுத்தாங்களோ அதே மாதிரி தான் இதுவும். The cells of that epithelial cell lining with the buccal cavity or vagina etc. or that even that smear அதை எடுத்து ஸ்டெயின் பண்றாங்க. அப்ப ஸ்டெயின் பண்ணி that to observe that techniques எல்லாம் அப்சர்வ் பண்றோம். அப்ப bar bodies are seen. It's attached to that nuclear membrane. So one bar body in female
நல்ல கவனிங்க. அதான் நேத்து இதுதான் நான் சொன்னேன். பார்பாடின்னு சொன்னாவே ஃபீமேல் ஞாபகம் வந்துடணும். சரியா? நன் ஆஃப் த பார்பாடி இன் தட் மேல். மேல்ல எந்த பார்பாடியும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. No bar body is always one that less than that number of that X chromosome. Page number 85ல அந்த bar body பத்தி லைட்டா நான் சொல்லியிருக்கேன் பாருங்க. நார்மல் மேல், நார்மல் ஃபீமேல், அப்நார்மல் ஃபீமேல். அதுக்காக வந்து நார்மலா ஒன் பார் பாடி தான் இருக்கணும் ஒரு நார்மல் ஃபீமேலுக்கு. அப்ப 2 பார் பாடி இருக்கு. பேஜ் நம்பர் 85ல பாருங்க. மெட்டீரியல்ல பேஜ் நம்பர் 85. 2 பார் பாடி இருந்தா பாருங்க அப்நார்மல் ஃபீமேல். இதுதான் உள்ள விஷயம். அப்ப நீங்க ரொம்ப போட்டு அனலைஸ் பண்ண வேண்டாம். சிம்பிளா பார் பாடின்னு என்னது? அது எக்ஸ் குரோமோசோம் ரிலேட்டட் உள்ளது, பர்டிகுலர் ஃபீமேல் இருக்கக்கூடியது. நார்மலா இருந்தா ஒரு பார் பாடி இருக்கும். மோர் தேன் தட்னா அது அப்நார்மல் ஃபீமேலா இருப்பாங்க. மேல்ல பார் பாடி இருக்காது. இதுக்கு எதுக்கு ரிலேட்டட்னா லைன் ஹைபாத்திசிஸ் ரிலேட்டட் உள்ளது. அவ்வளவுதான். இதுக்கு மேல ஒண்ணு பெருசா ஒண்ணு கேட்க போறது கிடையாது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப். சரியா? சோ அது மட்டும் பேஜ் நம்பர் 85ல உள்ள விஷயங்கள் பாருங்க. கீழேயும் அந்த பார் பாடி டெக்னிக்ஸ் பத்தி சொல்லிக்கும். அதுல பார் பாடினா ஒண்ணும் கிடையாது. அதுல மேல் நார்மல் மேல் நார்மல் ஃபீமேல்ல சொல்றோம் பாத்தீங்களா? அதுல பிளட் செல்ஸ்ல பாக்குறோம் பாலிமார்பிக் நியூக்ளியஸ் சொல்றோம் பாத்தீங்களா? அதுல சின்ன ஒரு இந்த ட்ரம் ஸ்டிக் அப்படின்னு ஒரு பேஜ் நம்பர் 85ல கீழே ஒரு டயக்ராம் பாருங்க. நார்மல் ஃபீமேல் பி டயக்ராத்துல பாருங்க. அதுல ட்ரம் ஸ்டிக்னா ஒரு இந்த ட்ரம் ஸ்டிக்னா என்னன்னு தெரியுமில உங்களுக்கு? முருங்கைக்காய். அந்த மாதிரி கொஞ்சம் லேசா நீட்டிட்டு இருக்குமா? தட் இஸ் கட் தட் பார். அததான் நம்ம ரிலேட்டடா பார் பாடின்னு சொல்றோம். அது மட்டும் அதுக்கு நிறைய சயின்டிஸ்ட் சொல்றாங்க. அதுல பார் பாடி டெக்னிக் சொன்ன மாதிரி ட்ரம் ஸ்டிக் மெத்தட்னா ஒண்ணு மேலுக்கும் ஃபீமேலுக்கும் லீகோசைட்ஸ்ல இது இருக்கும். இந்த கேஸ் ஆஃப் த லீகோசைட் இன் மேல் த ஆப்சன்ஸ் ஆஃப் திஸ் ட்ரம் ஸ்டிக், பட் இந்த கேஸ் ஆஃப் த ஃபீமேல் த பிரசன்ஸ் ஆஃப் த ட்ரம் ஸ்டிக் அப்படின்னா அது ரிலேட்டடா சில சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஃபுல்லாவே சிண்ட்ரோம்ஸ் தான். ட்ரம் ஸ்டிக்ல வந்து நான் ஏற்கனவே சொல்ல டபிள்யூபிசில ஃபீமேல்ல பாலிமார்பிக் நியூக்ளியஸ் ஆஃப் அதுல இருக்கக்கூடியது பேஜ் நம்பர் குரோமோசோம். அதுக்கடுத்து டேபிள் 4 பாருங்க. பேஜ் நம்பர் 86ல குரோமோசோமல் அபரேட்டிவ் அப்நார்மாலிட்டிஸ். குரோமோசோம் அப்நார்மாலிட்டிஸ்ல என்ன பிரச்சனை வரும்? அப்ப இதெல்லாம் சிண்ட்ரோம் கேட்க வாய்ப்பு இருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து கண்டிப்பா ஒரு சிண்ட்ரத்துல கொஸ்டின் வந்தது. இப்ப ரொம்ப ரேர். ஆனா யூஜிடிஆர்ல கேட்டாங்க. ஏன்னா யூஜிடிஆர்ல ஸ்பெசிபிக்கா சிலபஸ் உண்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பிஜி பொறுத்தளவு அதுல ஒவ்வொன்னு அது என்ன சார்? அது ட்ரைசோமி 13, 15, 18, 21 அப்படின்னு என்ன மீனிங்னா, இப்ப 21வது குரோமோசோம் வச்சுக்கோங்களேன், அது வந்து ஒரு ஜோடி தான் இருக்கணும் இப்படி. சரியா? எ பேர். அதோட எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒண்ணு இருக்க வச்சுக்கோங்களேன், அதான் 21 ட்ரைசோமி. மோர் தென் ஒன் குரோமோசோம். அதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இது ஒரு ஜோடி இருந்தா அதுக்கு பேர் தான் 21 ட்ரைசோமி டவுன் சிண்ட்ரோம். அது நிறைய சொல்லலாம். டர்னர் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம், கிரேக் கேட் சிண்ட்ரோம், பட்டாவ் சிண்ட்ரோம். இதெல்லாம் நல்லா ஞாபகம். நம்ம ஹியூமன் பொறுத்தளவு 46 2 44 ஆட்டோசோம் 2 செக்ஸ் குரோமோசோம் இருந்தா அவங்க நார்மல். இதுல இந்த 44 குரோமோசோம்லயும் கரெக்டா இருக்கணும். செக்ஸ் குரோமோசோம் கரெக்டா இருந்தா தான் அவங்க நார்மலா இருப்பாங்க. Otherwise that persons are diseased person. That is called syndrome. Genetically ஜீன் லெவல்லே பாதிச்சிருக்கும். அது பிறக்கும் போதே அந்த சிண்ட்ரோமோட தான் பிறப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ அதான் வந்து அதுல மெயினா வந்து ட்ரைசோமிக்கும் மோனோசோமிக்கும் என்னென்ன சிண்ட்ரோம் இருக்கும். அதுல பர்டிகுலரா இது குரோமோசோம் நம்பர்ல மாறினாலும் பிரச்சனை தான். இல்லைன்னா இந்த ஆர்ம்ஸ்ல ஏதாவது கட் ஆகி இல்லைன்னா அடிஷனலா ஏதாவது வந்து அதுவும் பிரச்சனை தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ரைட். சோ அப்நார்மாலிட்டி ஆஃப் த செக்ஸ் குரோமோசோம்ஸ். ஏன் சார் இந்த செக்ஸ் குரோமோசோம் அப்நார்மாலிட்டி ஆகுது அப்படின்னு கேட்டா, செக்ஸ் குரோமோசோம்க்கு அப்நார்மாலிட்டி ஆகிறதுக்கு the meiosis one of the important reason, particularly the meiosis வந்து irregular இல்லைன்னா abnormal meiosis as a result non-disjunction of that sex chromosomes. You last recent கேட்ட UGTR question இது. abnormality of the sex chromosome காரணம் சிண்ட்ரத்துக்கு காரணம் என்ன? இதான் கேட்ட கொஸ்டின். non-disjunction அப்படின்னு என்ன சார்னு கேட்டா அதுல இருக்கு பாருங்க. non-disjunction அதாவது மியாசிஸ் நடக்கும்போது தமிழ்ல சொல்றேன் பாருங்க, குரோமோசோம் சரியாக பிரிந்து ஒதுங்காமலே இருப்பதுக்கு பேர் தான் நான் டிஸ்ஜங்ஷன். not properly separated into that meiosis at the time of meiosis. You know very well, in the case of the meiosis, a diploid number of chromosomes is converted into that haploid number of chromosome. இப்படி நடக்கணும். 46 குரோமோசோம்னா இங்க 23 இங்க 23 வரணும். இது நார்மல் மியாசிஸ். இதே இது நான் டிஸ்ஜங்ஷன்னா இங்க 23 வராம ஏதாவது இங்க அதிகமாவும் இங்க கம்மியாவும் அந்த மாதிரி வந்துடும். இதுக்கு பேர் தான் நான் டிஸ்ஜங்ஷன். as a result even the sex chromosome இருந்தாலும் அதான் பிரச்சனை.
இல்ல சில சிண்ட்ரோம் மட்டும் டீட்டெயிலா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாக்குறது கிளைன்ஃபெல்டர். கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் வந்து யாருக்கு வரும்னு கேட்டா மேலுக்கு வரக்கூடிய டிசீஸ். சரியா? ஆக்சுவலா உங்களுக்கு தெரியும் மேலோட செக்ஸ் அதாவது குரோமோசோம் செட்டப் எப்படி இருக்கும்? ஆட்டோசோம் 44 ஆட்டோசோம் பிளஸ் எக்ஸ் ஒய் இப்படித்தானே ஒரு நார்மல் மேல் எப்படி இருக்கணும்? இப்படித்தான் இருக்கணும். சரியா? ஒரு நார்மல் மேல் எப்படி இருக்கணும்? இந்த மாதிரி இருக்கணும். சரி, இப்ப இது வந்து நார்மல் மேல். சப்போஸ் வந்து அதான் நான் சொல்லிட்டேன்ல, இந்த கேஸ் ஆஃப் த ஒன் மோர் குரோமோசோம் இட் வில் பி ஆடட் இன்டு தட் செக்ஸ் குரோமோசோம்ல. அப்ப இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் ஆட் ஆயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் குரோமோசோம் ஆட் ஆயிடுச்சுன்னா 44 பிளஸ் எக்ஸ் எக்ஸ் ஒய். அப்ப the 46 வந்து நார்மல். Instead of the 46 that persons are having 47 chromosome. That is we are called as a Klinefelter syndrome. கூட ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் வந்துரும். ஆக்சுவலா வந்து இவங்க வந்து மேல் பட் 2 எக்ஸ் இருக்கிறவங்க ஃபீமேலோட கேரக்டர் இருக்கும். மோஸ்ட்லி இந்த மேல் வந்து அத தேர்ட் ஜெண்டர்னு சொல்றோம்ல, அவ்வளவுதான் சார். 9ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா, அதான் தேர்ட் ஜெண்டர். ஒரு குரோமோசோம் கூடுனாலே குறைஞ்சாலும் லைஃப் முடிஞ்சு வச்சு. ஸ்டெரைல் மோஸ்ட்லி இவங்க வந்து இம்பார்ட்டண்டா தான் இருப்பாங்க. தட் இஸ் ஸ்டெரைல் மலடுகளாக தான் இருப்பார்கள். சரியா? இது வந்து கிளைன்ஃபெல்டர். ரெண்டாவது வந்து டர்னர் சிண்ட்ரோம். இது யாருக்கு வரும்னா ஆக்சுவலா வந்து 44 ஆட்டோசோம் பிளஸ் ஒரு எக்ஸ் எக்ஸ் ஒரு ஃபீமேல் நார்மல் ஃபீமேல் இப்படி இருக்கணும். இப்படி இல்லாம 44 பிளஸ் எக்ஸ் 0 இவ்வளவுதான் இருக்கும். அப்ப instead of the 46 that person having that 45 chromosome, that is called Turner syndrome. So இவங்க வந்து ஃபீமேல் பட் மேல் டெண்டன்சி இருக்கும் உங்களுக்கு வந்து. சரியா? ஐ மீன் நிறைய சொல்லலாம் சார். ட்ரிப்ளாய்ட் அதாவது ட்ரிப்ளோ எக்ஸ், இது 2 எக்ஸ் சொல்றோம்ல, கூட ஒரு எக்ஸ் வந்துருச்சுன்னா சூப்பர் ஃபீமேல். அங்க சூப்பர் மேல் சூப்பர் ஃபீமேல் அதெல்லாம் நோய். நார்மல் மேல் நார்மல் ஃபீமேல் இருந்தாதான் ஒரு நார்மல் பர்சன் அர்த்தம். பேஜ் நம்பர் நான் 87ல அதை பத்தின ஃபுல் டீட்டெயிலா கொடுத்துருப்பேன். என்னென்ன குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வருது அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். அதுல இதெல்லாம் செக்ஸ் குரோமோசோம்ல உள்ள அப்நார்மாலிட்டிஸ். The sex abnormalities to associate with that single gene pair, the purely gonadal gynecomastia சொல்லப்படுது. இது female having the XY chromosome, ஏன்னா lack of that secondary sexual maximum. இவங்க இந்த மாதிரி கேஸ் இருக்காங்க பாத்தீங்களா, கிளைன்ஃபெல்டர் டர்னர், இவங்களுக்கு இரண்டாம் நிலை பால் பண்பு வளர்ச்சி இருக்காது. lack of secondary sexual characters. அதான் மேல்னா மேல் மாதிரி இருக்க மாட்டாங்க, ஃபீமேல்னா ஃபீமேல் மாதிரி இருக்க மாட்டாங்க. சரியா? அதான் இதுல உள்ளது. இந்த கேஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஃபீமேலுக்குள்ள சொல்லுது பியூர்லி கோனாட்ரல். அதே இது டெஸ்டிகுலர் ஃபெமினிஸ்ட்னா இது மேல் நார்மலி மேல் பட் இந்த ஃபீமேல் கேரக்டர் இருக்கும் அவங்களுக்கு எல்லாமே. ஆட்டிடியூட்லாம் ஃபீமேல் மாதிரியா இருக்கும். சரியா? செக்ஸ் வந்து ரிவர்ஸ் ஆயிடும். அதான் சிம்பிளா சொன்னா. ஸோ இதுவும் அப்நார்மாலிட்டிஸ் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட். ஸோ இது இப்ப நான் சொன்னது எல்லாமே செக்ஸ் குரோமோசோம்ல ஏற்படக்கூடிய மாற்றங்கள். அப்நார்மாலிட்டி ஆஃப் த செக்ஸ் குரோமோசோம். இதே இந்த 44 சொல்றோம் பாத்தீங்களா ஆட்டோசோம், இதுலயும் அப்நார்மாலிட்டி ஏற்படும். The anomalies of that autosome 89ல இருக்கும் பாருங்க. அப்ப என்ன மீனிங்? ஆட்டோசோம்ல பிரச்சனை வருது. Aneuploidy in man, non-disjunction of 22 pairs of the autosome. In the case of the 21 pair, நான் சொன்னேன் 21வது ஜோடி 21 ட்ரைசோமி. இதெல்லாம் பிஜிலே கேட்டிருக்காங்க சார். 21 ட்ரைசோமி. ஏதாவது ஒரு சிண்ட்ரோம் கொடுத்துட்டு இந்த சிண்ட்ரத்துக்கு என்ன ரீசன் கேட்பாங்க. 21 அதாவது ட்ரைசோமி. ட்ரைசோமின்னு என்ன மீனிங் உங்களுக்கு தெரியும். அதாவது 2n பிளஸ் 1 ஒரு குரோமோசோம் எக்ஸ்ட்ரா வந்துடும். இங்க ஏன் 21 சொல்றோம்னா ஆட்டோசோம் 21வது ஆட்டோசோம்ல எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இருக்கும். இதுக்கு பேர் தான் டவுன் சிண்ட்ரோம். மோஸ்ட்லி இந்த சிண்ட்ரோம் டவுன் சிண்ட்ரோம் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த டவுன் சிண்ட்ரோம் வந்து மென்டலி ரிட்டார்டட் பர்சனா இருப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய இடத்துல. மொங்கலாய்டு இடியட்ஸ், அதாவது இடியட்ஸா இருப்பாங்க. மென்டலி எம்ஆர்ன்னு சொல்லுவாங்க. ஷார்ட் அண்ட் ப்ராட் நெக் இருக்கும். சரியா? இவங்க 46 பதில் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குரோமோசோம் இருந்தவங்க 47 குரோமோசோம்ஸ் இருக்கும். அப்படியே வாயை எப்பவுமே திறந்துருப்பாங்க. இந்த மென்டலி ரிட்டார்ட் பர்சன்ஸ் எப்படி இருக்காங்க, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஆன திறந்துட்டே இருப்பாங்க, வாயிலிருந்து சலைவா ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும், ரொம்ப பெருசா ஆக்டிவிட்டிஸ் இருக்காது. அதான் வந்து மங்கோலாய்டு இடியட்ஸ் சிம்டம்ஸ். இதெல்லாம் சிம்டம்ஸ். இது 21ல பிரச்சனை. இதே 18வது குரோமோசோம்ல பிரச்சனை, அதுக்கு பேர் 18 ட்ரைசோமி. இதுக்கு பேர் எட்வர்ட் சிண்ட்ரோம் சொல்லுவாங்க. இதே 13வது குரோமோசோம் ட்ரைசோமி 13 ட்ரைசோமினா இதுக்கு பேர் பட்டாவ் சிண்ட்ரோமா, அந்த மாதிரி சொல்றது. 21 மோனோசோமின்னு இருக்கு.
ஒரு குரோமோசோம் குறைஞ்சிரும். 18 மோனோசோமின் இருக்கு. கூட தான் செய்யும் சொல்லாது. ஹைப்போப்ளாய்டி ஹைப்பர் பிளாய்டி அப்படின்னு சொல்ல பாத்தீங்களா, அந்த மாதிரி. இதே இது அதிகமா இருந்தா இப்ப 2n+n அந்த மாதிரி பாலிப்ளாய்டி இன் மேன். அப்ப 69 குரோமோசோம் வந்துடும். ஒரு எண் எக்ஸ்ட்ரா வந்தாலே போச்சு, அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டம். ஒரு குரோமோசோம் கூடினாலே குறைஞ்சாலே அப்நார்மல் சொல்றோம். இந்த மாதிரி கண்டிஷன் இதுவும் கஷ்டம் தான். சரியா? ரைட். த ஸ்ட்ரக்சரல் குரோமோசோம் ஆஃப் அப்நார்மாலிட்டி இன் ஹியூமன் பீயிங். ஸ்ட்ரக்சரல் குரோமோ அதுல நிறைய சிம்டம்ஸ் அதெல்லாம் அந்த சொல்லியிருக்கு சார், நீங்க பாத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 89 90ல அந்த சிம்டம்ஸ் எல்லாம் சும்மா நீங்க ரீட் பண்ணிக்கோங்க போதும். சரி, இப்போ இவ்வளவு நேரம் நான் சொன்னது வந்து ஒரு குரோமோசோம் நம்பர்ல சேஞ்சஸ் சொன்னேன். சரி, இது அமைப்புல சேஞ்சஸ் நடந்தாலும் இதுவும் பிரச்சனை தான். ஸ்ட்ரக்சர்ல சேஞ்ச் ஆனா லைக் த டிரான்ஸ்லொகேஷன், அதான் நான் சொன்னேன். எப்படி சார் ஸ்ட்ரக்சர்ல சேஞ்சஸ் நடக்கும்னு கேட்டா, டியூ டு த மியூட்டேஷன். மியூட்டேஷன்னால இந்த ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் வேரியேஷன் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கு. சரியா? ரைட். ஸோ த லைக் டிரான்ஸ்லொகேஷன், டெலிஷன், டூப்ளிகேஷன், இன்வர்சன்ஸ், அது மாதிரி அசோசியேட் வித் சம் கான்ஜெனிட்டல் டிசீஸ், இது எல்லாமே இந்த மாதிரி நடந்தா ஏதோ ஒரு கான்ஜெனிட்டல் டிசீஸ் வரும். டிரான்ஸ்லொகேஷன் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா? அப்ப டிரான்ஸ்லொகேட்டட் பிட்வீன் தட் குரோமோசோம் 21 either from that 14 or 15 or X, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல அப்படியே டிரான்ஸ்லொகேட் ஆயிடும். அது தெரிஞ்சுக்கோங்க. சரியா? ஐ மாதிரி ஈவன் தட் between the chromosome 9 and 22, அதுல ஃபிகர் நம்பர் 27 பாருங்க, அதுல கொடுத்துருவோம். 27, 28, 29, பேஜ் நம்பர் 91ல அதுல டவுன் சிண்ட்ரோம். இந்த பேஜ் நம்பர் 91ல டவுன் சிண்ட்ரோத்தை பத்தி சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்லொகேஷன் பிட்வீன் தட் 21 குரோமோசோம், அதுல பர்டிகுலரா டிரான்ஸ்லொகேட் நடந்தா இந்த பிரச்சனை வரும். சரியா? அதே மாதிரி நெக்ஸ்ட் பேஜ்லயும் பாருங்க 28, 29 டயக்ராம், அதுலயும் டிரான்ஸ்லொகேஷன் நடக்குது. நான் ஏற்கனவே சொன்னதான் 9 and 22 and translocation between the 8, 14, 22, 2 அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் டிரான்ஸ்லொகேஷன் ஒரு இடத்துல இருந்து இன்னொருத்தர் அப்படியே மாறிடுறது. அப்படி மாறினா ஜீன் அங்கிட்டு இங்கிட்டு மாறினாலே, குரோமோசோம் செட்டப் மாறினாலே, குரோமோசோம் செட்டப்ல உள்ள டிஎன்ஏ சீக்வன்சி மாறினாலே தட் இஸ் அ ப்ராப்ளம் தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. இட்ஸ் லீட்ஸ் டு த டிசீஸ். ஞாபகம் வச்சு. அது மாதிரி ஈவன் தட் இது வந்து டிரான்ஸ்லொகேஷன்னா ஒரு இடத்துல இருந்து ஒரு மாறுறது, இல்லைன்னா ஜீனு டெலிஷன் ஆயிடும். இதை கேட்கிரை சிண்ட்ரோம் சொல்லக்கூடியது. த லாஸ் ஆஃப் a portion of that chromosome 5, அஞ்சாவது குரோமோசோம்ல ஒரு சின்ன போர்ஷன் மட்டும் கட் ஆயிடுச்சு, அது லாஸ் ஆயிடுச்சுன்னா தட்ஸ் a gray cat syndrome. இதெல்லாம் சிண்ட்ரோம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, அது தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஹெரிடிட்டி ஆஃப் ட்வின்ஸ், மற்றபடியில இல்ல டெலிஷன், அதுல நீங்க பார்த்துக்கோங்க சார். இதுல வந்து பேஜ் நம்பர் 93ல அந்த ட்வின்ஸும் அளவுக்கு ஹெரிடிட்டிக்கும் என்ன சார் பெரிய இது. ஏற்கனவே ட்வின்ஸை பத்தி நம்ம பார்த்தோம். 2 types, identical twins, that is called monozygotic twins or dizygotic twins or paternal twins ன்னு சொல்லுவோம். இதை பத்தி ஏற்கனவே ட்வின்ஸ்னு ஒரு டாபிக் ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். சரியா? ஸோ மோனோசைகோட்டிக்னா ஒரே ஒரு ஜைகோட்ல இருந்து, சரியா, இது கிளிவேஜ் நடக்கும்போது இது ஒரு பிளாஸ்டோமியர், இது ஒரு பிளாஸ்டோமியர், 2 பிளாஸ்டோமியர் தனித்தனியா போய் இது ஒரு பேபியாவும் இது ஒரு பேபியாவும் ஃபார்ம் ஆகும். இதுக்கு பேர் ஒரு ஜைகோட், ஒரு கரு ரெட்டையார். சரியா? இதே இது வந்து 2 எக்கு 2 ஸ்பெர்ம் ஜாயிண்ட் ஆகி இதுவும் தனித்தனியாவே வந்து ஒரு மேலோ இல்லைன்னா இல்லைன்னா ஃபீமேல் எப்படின்னா இருக்கலாம். சரியா? ஏதோ ஒண்ணு வரும். இதை பொறுத்தளவு மோஸ்ட்லி சேம் செக்ஸா தான் இருக்கும். சேம் செக்ஸ், இது வந்து சேம் ஆர் டிஃப்ரெண்ட் செக்ஸா இருக்கும். இதுக்கு பேரு டைசைகோட்டிக் ட்வின்ஸ், இதுக்கு பேர் மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரியா? ஐ மீன் சைமைட் ட்வின்ஸ், இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். ஆல்ரெடி ட்வின்ஸை பத்தி ரொம்ப டீட்டெயிலா பார்த்துட்டோம். அது ரொம்ப இங்க வேண்டாம். ஏற்கனவே நம்ம ட்வின்ஸை பத்தி டீட்டெயிலா ஏற்கனவே பார்த்துட்டோம். அது மாதிரி இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ட்வின்ஸ் அக்கரன்ஸ், அது ரேசியல் வேரியேஷன் எவ்வளவு இருக்கு, பேஜ் நம்பர் 6ல இருக்கும் பாருங்க. அதாவது நம்ம ரேசியல்னு நம்ம இது இந்த எவல்யூஷன்ல படிப்போம் சார். ரேசியல், அதாவது நீக்ரோஸ், சவுத் ஆப்பிரிக்கன்ஸ், பிளாக், இட்டாலியன்ஸ், தனியா ஒரு டாபிக்கே இருக்கு. கொரியன்ஸ், சைனீஸ், ஜாப்பனீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதான் ரேஸ் அப்படின்னு சொல்றது. தனியா எவல்யூஷன்ல ஒரு டாபிக்கே இருக்கு, ரேசியல் அப்படின்னு சொல்லிட்டு கூடியது. சரியா? அதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி விடுங்க. அந்த இது எவ்வளவு ஒரு ட்வின்ஸ் பேர் வந்து எவ்வளவு மேட்சா இருப்பாங்க அப்படின்னு சொல்றதான். சரியா? த மெட்டர்னல் ஏஜ் ஆஃப் வேரியேஷன் அண்ட் அமௌண்ட் ஆஃப் த கொனடோட்ரோபிக் ஹார்மோன்ஸ், இதுல வந்து ஃபேமிலி பேட்டர்ன்ஸ், இதெல்லாம் சும்மா ஒரு ரீட் பண்ணி மட்டும் விடுங்க. ரொம்ப ஒன்றும் பெருசா ஒன்றும் வேண்டாம். சரியா? ட்வின்ஸ் ரிலேட்டடா உள்ள விஷயங்கள் தான். ஏன்னா இதுவும் ஜீன்கள் வந்து டிசைட் பண்றது, அதுக்காக சொல்றதுதான். சரியா? பேஜ் நம்பர் 95ல அது மாதிரி ஜெனட்டிக் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் தட், இதுவும் நம்ம ஏற்கனவே லைட்டா நான் சொல்லியிருந்தேன். ஸ்டடி அபவுட் த ட்வின்ஸ். இதனால ஜெனட்டிக் லெவல்ல இது என்ன சார் பெரிய முக்கியத்துவம் வருது இந்த ட்வின்ஸ்ன்னு சொன்னா,
ஸோ அனலைஸ் ஆஃப் த ஹெரிட்ரி, ஒரு ஹெரிட்ரி அனலைஸ் பண்ண, ஒரு 2 ட்வின்ஸ் எடுக்கிறோம்னா அவங்க ஹெரிட்ரி வைஸை நம்ம அனலைஸ் பண்ண முடியும். என்விரான்மெண்டல் சேஞ்சஸ்னால அந்த அந்த ஹெரிட்ரியா ஜீனை பாதிக்குதா, அது நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். நான் ஏற்கனவே லாஸ்ட் இது நடத்தும் போது சொல்லியிருக்கேன், ஒரு 2 ட்வின்ஸை வந்து அதுல ஒருத்தரை வந்து பயங்கர ஹைஃபை பீப்புள் வளர்க்குறாங்க, ஒருத்தர் ஸ்லம் ஏரியா பீப்புளை வளர்க்குறாங்கன்னா அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் அந்த 2 பேருக்குமே ஒரே மாதிரி தான் ஜீன் இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு வளர்ந்த பிறகு அந்த பையனோ பொண்ணோ வளர்ந்த பிறகு 2 பேரையும் நம்ம பார்க்கும்போது நிறைய டிஃபரன்ஸ் நம்ம பார்க்க முடியும். லாங்குவேஜ்ல இருந்து ஆக்டிவிட்டிஸ்ல இருந்து எல்லாமே. பிகாஸ் ஹியர் தட் என்விரான்மெண்டல் ஆல்சோ டு இன்ஃப்ளூயன்ஸ் த கேரக்டர், நாட் ஓன்லி த ஜீன். ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? ஸோ தட்ஸ் அது தெரிஞ்சுக்கோங்க. ட்வின்ஸ்ல இதெல்லாம் ஸ்டடி பண்ணக்கூடியது. ட்வின்ஸ்ல determine that interpair differences பார்க்கலாம், determine that intrapair variation பார்க்கலாம், the degree of correlation, 2 ட்வின்ஸ்க்கு என்னென்ன கார்லேஷன் இருக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் சும்மா லைட்டா நீங்க ரீட் பண்ணிடுங்க போதும், சரியா? அமைதி. எஸ் சொல்லுங்க மிஸ். ட்வின்ஸ்ல எது எல்டர் எது யங்கர் சார்? ஃபர்ஸ்ட் born யங்கர் ஆர்? அப்படிதான் சொல்லுவாங்க இதுல. அது பெருசா அப்படியேதான் சொல்லுவாங்களா என்ன? ட்வின்ஸ்ல முதல்ல பிறக்கிறவங்க தானே, எப்படி சொல்லுவாங்க அது? சார் யூசுவலி அந்த டவுட் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பிறக்கிறது வந்து யங்கர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க சார். ஆனா இது கரெக்ட் சயின்டிஃபிக்கா அது அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. சும்மா ஏர்லியரா ஃபார்ம் ஆயிரும் அந்த மாதிரி. இல்ல அது அப்படி ஏர்லியரா ஃபார்ம் ஆகுது. ரெண்டுமே இப்போ மோனோசைகோட்டிக் ட்வின்ஸ்னு நம்ம அதை எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்றது டைசைகோட்டிக் ட்வின்ஸ்னு கூட, அதுவும் ஒன் டே முன்ன பின்ன தான் இருக்கும். மோனோசைகோட்டிக் ஃபார்ம் ஆனதே ஒரு ஜைகோட்ல 2 பிளாஸ்டோமியால இருந்து வருது. இதுல எது ஃபார்ம் ஆனது, 2 ஃபார்ம் நம்ம சொல்ல முடியும்? சும்மா நம்ம வந்து கலைக்கல பேசிக்கலாம். பட் அது சயின்டிபிக்கா அந்த எந்த அளவுக்கு அது. எஸ் சொல்லுங்க. நான் வந்து ட்வின்ஸ் தான். அப்போ டாக்டர் கேட்கும்போது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ன் தான் வந்து ட்வின்ஸ். சோ டைம் பேஸ்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் யார் வரவங்க அப்படிதான் இந்த மாதிரி சொன்னாங்க. ஜெனரலா அப்படிதான் சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் யார் பிறக்காம அவங்க தான் பெரியவங்கன்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? ஆமா சார், அப்படிதான் சொன்னாங்க. எஸ், ஓகே, சரி, பரவாயில்ல, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கிறோம். பட் அதுக்கு சயின்டிபிக்கா எந்த பெருசா ப்ரூஃப், ஒரு காமன்னா சொன்னா அதுதான் நம்ம சொல்லுவோம், சரியா? ரைட், ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க சார். இதுல வந்து கன்கரன்ஸ் அண்ட் டிஸ்கன்கரன்ஸ் சொல்லக்கூடியது, இதுவும் அதுக்கு ரிலேட்டடா உள்ள விஷயம் தான். A pair of twins, a character is either present or absent in the both member. அந்த 2 மெம்பர்லயும் சில கேரக்டர் இருக்கும், இல்ல இல்லாமல் இருக்கும். அப்ப அதான் நம்ம என்ன சொன்னோம், the phenotype will be, என்ன சொல்றோம், 2 பேருக்கு இருக்கலாம், இல்லைன்னா 2 பேருக்கும் அந்த இல்லாம இருக்கலாம். அதான் நம்ம என்ன சொன்னா கன்கரன்ஸ் சொன்னோம். டிஸ்கன்கரன்ஸ் சொல்றது எப்படின்னா, the characters are present in one but absent in the others. ஒருத்தருக்கு அந்த கேரக்டர் இருக்கும், இன்னொருத்தருக்கு இருக்காது. சோ அந்த மாதிரி, சரியா? இந்த மாதிரி கேஸ் இருக்கு. இதுல 2 விதமா இருக்கும், சரியா? அதுல எப்படின்னாலும் சொல்லலாம். டோட்டலா வந்து இது இந்த மாதிரி ஒருத்தர் இருக்குன்னா இன்னொன்னு இப்படி 2 பிளஸ்ஸா இருக்கலாம், இல்ல மைனஸா இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். அது வந்து தான் நம்ம டிஸ்கான்கரன்ஸ் சொல்லக்கூடியது, சரியா? மற்றபடி சிக்னிபிகன்ஸ் இதெல்லாம் சும்மா ஜெனடிக் யூஸ் ஆஃப் தட் ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், அது என்விரான்மெண்டல் ஃபேக்டர் ஆல்சோ டு இன்ஃப்ளூயன்ஸ், அதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான், அதை நீங்க பார்த்துக்கோங்க. எஸ், அடுத்தது இப்ப நான் இந்த சிண்ட்ரோம்ல சொன்னோம் பாத்தீங்களா? இந்த சிண்ட்ரோம்ல the diagnosis of the genetic abnormalities, how we can diagnose these everything. இப்ப இத நம்ம ஜெனடிக்ல வந்து நம்ம டயக்னைஸ் பண்ணோம்னா, இதுல இப்ப nowadays lot of method is that the scan, அந்த மாதிரி நிறைய மெத்தட் இருக்குது, சரியா? இதுக்கு முன்னாடி உள்ள மெத்தட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல வந்து டயக்னைஸ் பண்ணக்கூடிய பேர் தான் ஆம்னியோசென்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டயக்னைஸ் ஆஃப் த ஜெனடிக் டெஸ்டிங். ஓகே, ஸோ ஜெனடிக் டெஸ்டிங்ல வந்து நம்ம பார்க்கக்கூடியது இந்த இதுலயும் கொஞ்சம் பாருங்க. இது ஒரு காலத்துல இதுதான் வந்து ஃபுல்லாவே பண்ணும். இப்ப வந்து ரொம்ப இப்ப பண்றாங்க. பட் இது என்னன்னா, ஏதாவது ஜெனடிக் அப்நார்மாலிட்டி அந்த பேபிக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றது. இந்த மெத்தடுக்கு பேர் தான் ஆம்னியோசென்டாசிஸ் அப்படின்னு சொல்றோம். The techniques evolved from the diagnosis of genetic abnormalities during the எப்ப பிறந்த ஒண்ணும் கிடையாது, ஃபியூட்டல் லைஃப், டூரிங் த ஃபியூட்டல் லைஃப்ல, சரியா? அதுல இப்ப நீங்க டயக்ராம் மெட்டீரியல் டயக்ராம் பார்க்கணும்னா பேஜ் நம்பர் 97ல இருக்கு, நீங்க பாத்துக்கோங்க. இல்லைன்னா டிஸ்பிளேல காமிச்சிருக்கேன் பாருங்க. இது என்ன சார் அப்படின்னு கேட்டா, பேஜ் நம்பர் 97ல டயக்ராம் இருக்கும். ஒண்ணும் கிடையாது. இப்போ ஒரு பேபி இருக்கு பாத்தீங்களா? நீ வெரி வெல், நம்ம எம்பிரியாலஜில படிச்சிருக்கோம். பேபிஸ் ஃபுல்லாவே சரௌண்டட் பண்ணிருக்குது ஆம்னியான். இது ஃபுல்லா பேபி ஃபுல்லா எதுல இருக்கும்? ஒரு ஃப்ளூயிட்ல இருக்கும். அந்த ஃப்ளூயிட் பேர் தான் ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்.
the fluid we are called as a amniotic fluid. சரியா? இந்த amniotic fluid தான் நம்ம வந்து என்ன செய்யும், through injection மூலம் வெளியே எடுக்கிறோம். சரியா? இதெல்லாம் வந்து நம்ம அல்ட்ராசவுண்ட், இந்த மானிட்டரிங், இது வந்து நம்ம அல்ட்ராசவுண்ட் மானிட்டர், இந்த ஸ்கேனிங் பாக்குறது, பேபி எப்படி இருக்குன்னு இந்த ஸ்கேன் பார்ப்பாங்க தெரியுமா, அத இது இந்த ஃப்ளூயிடை எடுத்து இதுல வந்து நம்ம இந்த இடத்துல ஃபிட் இதை வந்து சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அந்த ஃப்ளூயிடை வந்து கல்ச்சர் பண்றாங்க பாருங்க. we can analyze that, செல் கல்ச்சர் பண்றாங்க. அப்போது இங்க நான் கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், இந்த கேரியோ டைப்பிங், இடியோகிராம், கேரியோகிராம், அந்த குரோமோசோமை ஃபுல்லா அரேஞ்ச் பண்றது, வரிசை அப்படி குரோமோசோம், அந்த நான் சொன்னல 46 குரோமோசோம் அரேஞ்ச் பண்ணா, இப்ப 21வது குரோமோசோம்ல ஒரு ஜோடி தான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா ஒரு ஜோடி இருக்குன்னா அப்ப இந்த குழந்தை பிறக்கும் போதே டவுன் சிண்ட்ரோம், டவுன் தானே சார் அது, எஸ் 21 ட்ரைசோமி, எஸ் டவுன் சிண்ட்ரோம், டவுன் சிண்ட்ரோமா தான் பிறக்கும் அப்படின்னு டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. சரி, இப்ப ஒரு ஃபீமேல்னா 2 எக்ஸ் தான் இருக்கணும். கரெக்டா எக்ஸ் குரோமோசோம் எங்க இருக்கும், நான் லாஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன், சி குரூப்ல இருக்கும். சி குரூப்ல ஒரு எக்ஸ் குரோமோசோம்ஸ் நார்மலா இருக்கக்கூடியது. பிளஸ் அப்ப எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நார்மலா 2 எக்ஸ் தான் இருக்கணும். எக்ஸ்ட்ரா ஒரு எக்ஸ் குரோமோசோம் இருந்தாலே அஸ் அ சூப்பர் ஃபீமேல். இல்ல எக்ஸ் ஒய் இருக்கு, இன்னொரு எக்ஸ் குரோமோசோம் இருக்கு, தட் இஸ் அ சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர். இல்லைன்னா ஒரு எக்ஸ் தான் இருக்கு, 0, அப்ப டர்னர் சிண்ட்ரோம். அப்ப இது எப்படி சார் நமக்கு தெரியும்னு கேட்டா, ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட்ல ஜெனட்டிக் லெவல்ல நம்ம எடுத்து செல் கல்ச்சர் பண்ணி டிஎன்ஏ குரோமோசோமை அனலைஸ் பண்ணி கேரியோடைப் மூலம் பண்ணா மட்டும்தான் ஜெனட்டிக் டிசீஸை நம்ம அனலைஸ் பண்ண முடியும், பார்க்க முடியும். சரி, அப்ப இந்த சைல்டு கண்டிப்பா பிறக்கும் போதே ஜெனட்டிக் டிசீஸோட தான் பிறக்குது, கான்ஜெனிட்டல் டிசீஸோட தான் பிறக்குதுன்னு டாக்டர் கண்டுபிடிச்சிட்டா உடனே இந்த உள்ளேயே வந்து இந்த சைல்டை அபார்ஷன் பண்றதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க டாக்டர்ஸ், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ அப்ப இப்ப இந்த மெத்தட் மூலம் தான் ஒரு காலத்துல, இப்ப ஸ்கேன் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் செக்ஸ் எப்படி நம்ம மேல், அப்பெல்லாம் ரொம்ப ஒரு ஜெனரேஷன் முன்னாடிலாம் பிறக்க முன்னாடியே சொல்லிடுவாங்க மேல் பேபி ஃபீமேல் பேபி. இப்ப சொன்னா அது குற்றம் லா படி. சரியா? முன்னாடி சொன்னாங்க. அது எப்படி சொன்னாங்கன்னா ஸ்கேன்லயும் சொன்னாங்க, ஸ்கேன் வர்றதுக்கு முன்னாடி இந்த மெத்தட்ல தான் அது மேல் பேபியா ஃபீமேல் பேபியான்னு ஐடென்டி பண்ணாங்க. இப்ப இதை விட அட்வான்ஸ் ஆயிடுச்சு. சொல்லுங்க மிஸ். சார், இந்த ஆம்னியாட்டிக் டெஸ்ட் வந்து எல்லாருக்குமே பண்ணுவாங்களா இல்ல எப்படி சார்? எல்லா குழந்தைங்களுக்கும்? சரி, ஆம்னியாட்டிக் டெஸ்ட் நீங்க விரும்புனா டாக்டர்கிட்ட சொன்னா பண்ணுவாங்க, இல்லைன்னா பண்ண மாட்டாங்க. நான் என்னுடைய ஆமா, நம்ம விரும்பினாதான். ஆனா என்னுடைய ஒப்பீனியன் சொல்றேன், சப்போஸ் வந்து உங்க ஃபேமிலி ஜெனரேஷன்ல யாருக்காவது இந்த மாதிரி சிண்ட்ரோம் இருக்குது, ஜெனட்டிக் டிசீஸ் இருக்குது அப்படின்னா நீங்க வாலண்டரியாவே சொல்லலாம். உங்க ஃபேமிலி மீன்ஸ் உங்க இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, ஒரு ஹஸ்பண்ட் சைடு அவருக்கு இருக்காது, ஹஸ்பண்டுக்கோ ஒய்ஃபுக்கோ எதுவுமே இருக்காது, பட் அவங்களுடைய அம்மா அப்பா கூட பிறந்தவங்க இல்ல அந்த மாதிரி, அது நம்ம சொல்ல நேத்து நடத்த அந்த கிறிஸ் கிராஸ் மெத்தட், அந்த மாதிரி உள்ளவங்க சப்போஸ் நம்ம ஃபேமிலி ட்ரீ போட்டாலே தெரிஞ்சிடும். அவங்க ஃபாதரோட ஃபேமிலி ட்ரீ, மதரோட ஃபேமிலி ட்ரீ போட்டா ஓரளவு கெஸ் பண்ணலாம். நம்மளுக்கு தெரியும்ல தாத்தா பாட்டி எப்படி இருந்தாங்க, அவங்க கூட பிறந்தவங்க, இதுல யாராவது எம்ஆர்ஆ இருந்தாங்களா இல்லைன்னா சிண்ட்ரோம் இருந்தாங்களா. அப்படி இருந்தால் நம்ம வாலண்டரியா டாக்டர் நீங்க ஒன்ஸ் வந்து ஆம்னியோசென்டசிஸ் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றது நல்லது. ஒரு மேக்சிமம் இதுல எஜுகேட்டட், அதாவது ஜெனட்டிக் ரிலேட்டடா உள்ளவங்க கண்டிப்பா சொல்லுவாங்க. இல்லைன்னா ஏதாவது அந்த டாக்டர் நம்ம ஃபேமிலியில இந்த மாதிரி பேசும்போது ஒரு மாதிரி ஸ்கேன்ல கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது அப்படின்னு, எதுவுமே நல்லா இருக்குன்னு சொன்னா அது பெருசா நம்மகிட்ட சொல்ல மாட்டாங்க. இல்ல கொஞ்சம் இந்த தலை வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியா நார்மலா இல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்கு, அப்ப உங்க ஃபேமிலி எப்படி, அப்பதான் விசாரிப்பாரு அந்த அம்மா வந்து, டாக்டர் அம்மா விசாரிக்கும், எப்படி இதுக்கு முன்னாடி உங்க ஃபேமிலியில வேற யாருக்கா இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கானா. சரியா? சோ அந்த மாதிரி இருந்தா பண்ணலாம். ஆனா ஜென்ரலா பண்றது நல்லது. ஆனா நம்ம அந்த அளவுக்கு இன்னும் அவேர்னஸ் இல்ல. பட் ஃபாரின் கண்ட்ரில கம்பல்சரி எப்படி ஸ்கேன் பாக்குறோமோ ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிட் வந்து எடுத்து கம்பல்சரி பண்ணணும். நம்ம அந்த அளவுக்கு இன்னும் அவேர்னஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரியா? சரி, எனிவே நான் சொல்றேன். ஓகே, தேங்க்யூ மிஸ். எனிவே நான் என்ன சொல்றேன்னா, ஃபேமிலி ட்ரீல கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது நம்ம சுவாலஜி படிக்கிறவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயம். நம்மளே செய்யலன்னா அப்புறம் என்ன? அது எதுவுமே இல்லைன்னு உங்க ஃபேமிலி ட்ரீல எதுவுமே இல்லைன்னா நீங்க செய்யணும்னு அவசியம் கிடையாது. இல்ல செய்யறதுனால தப்பு கிடையாது. ஏன் சொல்றேன்னா, ஒரு கருவிலேயே நம்ம பார்த்துட்டா கண்டிப்பா நம்ம அபார்ஷன் பண்ணிடுவோம். பிறந்த பிறகு ஒரு எம்ஆர்ஏ சைல்டா இருந்தாலும் பிறந்த பிறகு யாருமே கொல்ல மாட்டாங்க.
கண்டிப்பா அது எந்த தாயும் யாருமே எந்த பேரண்ட்டும் செய்ய மாட்டாங்க. பட் அது கடைசி வரைக்கும் அது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பேர்டனா தான் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த அமினோசென்டாசிஸ் வந்து பண்ணணும்னு சொல்றது. சார் இது டிஎன்பிசி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின் சார். ரீசெண்டா என்ன கேட்டாங்க தெரியுமா? ஜெனடிக் டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மெத்தட் என்ன? இதுதான் கொஸ்டின். ஆம்னியோசென்டாசிஸ் ஆப்ஷன் டிஎன்பிசி குரூப் 2ல கேட்ட கொஸ்டின். ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நம்மளுக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிடுவோம். சரியா? ரைட். சோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ரிலேஷன் மேரேஜ் யார் பண்ணிக்கிறாங்களோ அவங்க பண்ணிக்கிறது இன்னும் பெஸ்ட் சார். சரி, ரைட், ஓகே. ஐயோ, சில பேர் பண்ணிருப்பாங்க சார். வீடியோ கிளப்பாதீங்க நீங்க வேற. சரியா? சார் ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ். சார் இது ஃபிஷ் டெக்னிக்லயே அனலைஸ் பண்ணலாமா சார்? இப்ப கேரியோடைப்பிங்ல குரோமோசோம் அனலைஸ் பண்றோம்ல, அப்நார்மாலிட்டிஸ், டவுன் சிண்ட்ரோம், எட்வர்டு, பட்டூஸ்லாம், அது மாதிரி ஃபிஷ் டெக்னிக்ல அனலைஸ் பண்ணலாமா சார்? புரியல. ஃபிஷ் டெக்னிக்கா? ஃப்ளூரசன்ட் இன்சிசு ஹைபிரிடைசேஷன். ஹைபிரிடைசேஷன் இல்லையா? எஸ் சார். ஓகே. இங்க ஒரு இன்னொன்னு நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீங்க பண்ணலாம். பட் இதுல வந்து நீங்க உடனே இந்த சிண்ட்ரோம் மட்டும் நான் சொல்ல வரல. நான் கொஞ்சம் லாஸ்ட் கிளாஸ் அதுக்கு முந்தின கிளாஸ் நடத்தணும்ல. என்னது? ஜெனடிக் டிசீஸ், ஃபெனைல்கீட்டோனூரியா, அல்கப்டோனூரியா, அல்பினிசம், அது கூட இதுல பார்க்க முடியுமா சார்? ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கூட இதுல பார்க்க முடியும். சரியா? அதெல்லாம் அது கொஞ்சம் டெக்னிக்கலா நம்ம செல் கல்ச்சர் பண்ணி அதெல்லாம் ரொம்ப டீப்பா போவோம்னு பார்க்கலாம். அதுக்காக நான் சொல்றேன். சிம்பிளா சொன்னா ஒரே லைன்ல சொன்னா ஜெனடிக் டிசீஸ பார்க்கலாம், கான்ஜெனிட்டல் டிசீஸ பார்க்கலாம், அவ்வளவுதான். சோ அப்ப அந்த மாதிரி இருந்தா டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க, இந்த பேபி உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. இல்லைன்னா இதுக்குன்னு ஜெனடிக் கவுன்சிலர் இருக்காங்க. அந்த அளவுக்கு நம்ம இருக்காங்க சார். இதுக்குன்னு படிச்சவங்க இருக்காங்க. அவங்க டாக்டர் மாதிரி ஜெனடிக் கவுன்சிலர். இப்ப இந்த மாதிரி இருந்தா நான் என்ன செய்யணும் அப்படின்னு போய் கேட்டா அவங்க வந்து அதுக்கான விஷயங்களை சொல்லுவாங்க. நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, ரைட். சோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு. சிங்கப்பூர்ல எல்லாம் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க சார். அவங்களே கம்பல்சரி கரெக்ட்டா? எனக்கு பண்ணாங்க, தம்பி ஒய்ஃபுக்கு பண்ணாங்க சார். எஸ், அதான் மிஸ் சிங்கப்பூர் பண்ண சொல்லிட்டாங்க. ஆனா கம்பல்சரி எல்லாரும் நான் தான் சொல்லிட்டேன்ல, நம்ம நாட்டுல தான் இது பெருசா அவேர்னஸ். இது கம்பல்சரி. ஞாபகம் இப்போ ஒரு சிம்பிளா சொல்லணும்னா மிஸ் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம ஒரு எல்கேஜி யூகேஜி சேர்க்க போறோம்னு வச்சோங்களேன். சும்மா என்ன பெர்த் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அங்க என்ன கேட்பாங்க தெரியுமா? உங்க இம்யூனைசேஷன் ஷெட்யூல கொண்டாங்கன்னு கேட்பாங்க. ஃபாரின்ல சிங்கப்பூரோ எது அங்க எடுத்தாலும் சரி, தடுப்பூசி அதான் வேக்சினேஷன் ஷெட்யூல் நீங்க போட்டிருந்தாதான் உங்களுக்கு அட்மிஷனே. வேக்சினே போடல உங்களுக்கு அட்மிஷனே கிடையாது. கரெக்டா மிஸ்? அவங்க வந்து நம்ம போடுற மாதிரி ஷெட்யூல்டு வேக்சினேஷன் போடுறது இல்ல சார். 6 மந்த்க்கு ஒன்னு போடுறாங்க, அவ்வளவுதான் சார். ஒவ்வொரு நாட்டை பொறுத்த ஷெட்யூல் மாறும்ல மிஸ். அந்த நாட்டுக்கு ஈக்குவலா ஒவ்வொரு நாட்டு பரவாது அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் அதேதான். நம்மலாம் கொரோனாவே பார்த்துட்டோம். இதெல்லாம் ஒரு பெரிய இதா அப்படின்னு நினைக்கிறோம். சரி, ரைட், ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, கம் டு த பாயிண்ட். ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் HGP 93-97 பேஜ் நம்பர். இதுவும் ஸ்பெசிபிக்கா சிலபஸ் கிடையாது. எல்லாம் ஹியூமன் ஜெனடிக்ஸ்குள்ளே வந்துடும். ஆக்சுவலி தட் கோல் ஆஃப் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். இதோட கோல் என்ன சார்னா, டு ப்ரிப்பேர் தட் ஜெனடிக் lineage map of human genome, to prepare the physical map of that human genome. நம்மளுடைய ஹியூமன் ஜீனோமோட மேப்பை ப்ரிப்பேர் பண்றதா அதோடைய ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்டோட முக்கியமானது. The utility of the human genome project பொறுத்தளவு to explain that every structural details, the physiological function, genetic makeup into that. It will be possible to develop that new way to treat that cure that disease. அது என்ன சார் ஜெனடிக் மேக்கப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்? என்ன பெரிய ப்ராஜெக்ட்? நம்ம குரோமோசோம் ஃபுல்லா அனலைஸ் பண்ணுவாங்க சார். ஒவ்வொரு குரோமோசோமும் என்ன ஜீனு, அந்த ஜீன் ரிசசிவ் ஆனா என்ன டிசீஸ் வரும். ஏற்கனவே ஒரு டேபிள் கூட நான் சொல்லியிருந்தேன். அப்ப அதுல என்ன ட்ரீட்மெண்ட், அப்ப அந்த ஜீனை மட்டும், இந்த ஜீன் தான் இந்த டிசீஸ்க்கு ரிலேட்டடு அப்படின்னு அந்த ஜீனை ரிமூவ் பண்ணா என்ன ஆகும், அந்த மாதிரி ஃபுல்லாவே. அப்ப அதை கியூர் பண்றதுக்கு, ஜெனடிக் லெவல்ல கியூர் பண்றதுக்கு என்னென்ன செய்யறது. ஸோ டயக்னைசிங் த எஜுகேஷனல் ப்ரோக்ராம்ஸ், இது மாதிரிலாம் நிறைய அந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல செய்யக்கூடிய விஷயங்கள். ஓகே, ரைட். ஸோ தீஸ் ஆர் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் யூஜெனிக்ஸ் அண்ட் யூத்தெனிக்ஸ். இதுவும் நான் சொல்லிட்டேன், ஸ்பெசிபிக்கா சிலபஸ் கிடையாது. சார் என்ன சார் சிலபஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டு நீங்க ஆட்டம் நடத்திட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லக்கூடாது. பேஜ்லயும் வந்திருக்கு, யூஜிலையும் வந்திருக்கு இந்த கொஸ்டின். யூஜெனிக்ஸ் யூத்தெனிக்ஸ். சரியா?
ஆனா இது எல்லாமே எதுக்குள்ள இருக்கும்? ஹியூமன் ஜெனடிக்ஸ்ல வரும். இதே யூஜி சிலபஸ்னா ஸ்பெசிஃபிக்கா அங்க சொல்லியிருப்பாங்க. யூஜெனிக்ஸ் என்ன, யூத்தெனிக்ஸ் என்ன, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகே, இப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இதுல வந்து யூஜெனிக்ஸ், யா யூஜெனிக்ஸ். வாட் இஸ் மீன் பை யூஜெனிக்ஸ்? சிம்பிளா சொன்னா யூஜெனிக்ஸ் அப்படின்னு என்ன சார்ன்னு கேட்டா குட் பர்த்னு அர்த்தம். இதுதான் சார் டிஆர்பில கேட்ட கொஸ்டின். ஒரு 10 வருஷம் முன்னாடி உள்ளது, சரி இப்ப கிடையாது. குட் பர்த் அப்படின்னு என்ன சார்? குட் பர்த். யூஜெனிக்ஸ் மீன்ஸ் குட் பர்த். சரியா? குட் பர்த் என்னது? நல்ல பிறப்பு, வெல் பார்ன். வெல் பார்ன், இவ்வளவுதான் கேட்ட கொஸ்டினே தான். பிஜில தான் கேட்டாங்க. சரியா? நான் பாஸ் பண்ண போல இப்படிதான் கொஸ்டின் வரும். இப்பதான் என்ன வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, ரைட்டு. அப்படிதான் சார் நீங்க பாஸ் பண்ணி இப்போ உட்காந்துருக்கீங்களான்னு கேக்குறீங்க. சரி, ரைட்டு. ஸோ அப்போ ஈஸியா இருந்தது. அப்பெல்லாம் 12th புக்கு 11th புக்கு படிச்சாலே என்ன செஞ்சிடலாம்? பிஜி பாஸ் பண்ணிடலாம். அது மட்டும் தான் வந்தது. ஃபர்ஸ்ட் டிஆர்பிலாம். ஃபர்ஸ்ட் டிஆர்பி கால்ஃபர் பண்ணும் போதெல்லாம் எக்ஸாமே வைக்க மாட்டாங்கலாம் இருந்தாங்க. அதனால 12th புக்ல தான் ஃபுல்லா கேட்டிருந்தாங்க. சரி, ரைட்டு. அதுல படிச்சு 12th புக் இந்த ஸ்கூல்ல டீச்சிங் பண்ணவங்க எல்லாம் உள்ள ஓடிட்டாங்க. ரைட். ஸோ எதுக்கு சொல்றேன்னா அப்படின்னா பேசிக்கான விஷயங்கள் இதெல்லாம். யூஜெனிக்ஸ், குட் பர்த், வெல் பார்ன், தமிழ்ல சொன்ன நல்ல பிறப்பு. இந்த வார்த்தை யார் சொன்னாங்கன்னா சர் பிரான்சிஸ் கால்டன். இட் வில் பி எஸ்டாப்ளிஷ்ட் இன்டு தட். அது என்ன சார் குட் பர்த், வெல் பார்ன்? We can define that a study of that agency under the social control which may improve the racial qualities of the future generation. Racial quality of the future generation. சிம்பிளா சொன்னா பிறக்கும் போதே ஒரு நல்ல குழந்தையாக பிறக்க வைப்பது. அவ்வளவுதான் முடிஞ்சு. அதான் நான் சொன்னேன். The racial quality of future generation both physically, mentally with the application of the principles of genetics. அதுக்காக பிசிக்கலாவும் ஹெல்த்தா இருக்கணும், மென்டலாவும் ஹெல்த்தா இருக்கணும். அந்த மாதிரி குழந்தைய பிறக்க வைக்கிறது. இப்ப ஃபுல்லா அப்படித்தான். ஒரு கன்சீவ் ஆறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 9 மாசம் டாக்டர் அவங்க கொடுக்குற டேப்லெட் அப்படி இருக்கணும், இப்படி உட்காரணும், இந்த இருக்கணும், இப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஏன் சொல்றீங்க? இந்த இன்னைக்கு கூட ஒரு பெரிய சண்டை, சிஓடிஓ கூட இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் சண்டை தான் போட்டேன் நான். ஒரு அம்மா பக்கத்து ஸ்கூல் தான், 9 month கேரிங் டியூட்டி போட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல டியூட்டி போட வேண்டாம்னு சொல்லிட்டு நான் எழுதி கொடுத்துருந்தோம் அசோசியேஷன்ல இருந்து. திரும்ப எப்படியோ 2ஆ போட்டாங்க. எப்படின்னா ஒன்னு சிஓ அவங்கள வந்து நேரா பார்க்க சொல்லுங்க, நேரா பார்த்தா தான் நான் கேன்சல் பண்ணுவேன், அது இதுன்னு. ஸோ அப்ப நேரா ஒரு 9 month கேரிங் அவங்க எப்படி போய் டியூட்டி பார்ப்பாங்க சொல்லுங்க? அதுக்கு ஒரே சண்டை. நேரெல்லாம் வர முடியாது, அவங்க டியூட்டிக்கும் வர முடியாது. எப்படி நீங்க இப்படி பேசணும்? இது ஒரு பிஜி ஸ்டூடெண்டா பேச முடியாது, சரியா? பட் ஒரு அசோசியேஷன் ரிலேட்டடா பேசலாம். அதுதான் அது பவர், அசோசியேஷனுடைய பவர். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உள்ள வாங்க, நான் நிறைய கத்துக்கிட்டு தர்றேன். இப்ப சொன்னா உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. நம்ம ஸ்டூடெண்ட் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல நம்ம ஸ்டூடெண்ட் தான் தலைவராகவும், பொருளாளராகவும், செயலாளராகவும் ஏகப்பட்ட பேர் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் போனாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, உங்க பணியை பாதுகாப்பாங்க. ஸ்கூல்ல என்ன பிரச்சனைனாலும் அவங்க வந்து நிப்பாங்க. கச்சம் பிரச்சனையா அவங்க வந்து நிப்பாங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அவங்க வந்து நிப்பாங்க. இப்ப நான் சொன்னா உங்களுக்கு புரியாது, நீங்க கவர்மெண்ட்டுக்குள்ள உள்ள வந்த பிறகு சொல்லுங்க. இப்ப நானே ஒரு சிஓட்ட ஒரு நார்மலா போய் பேசுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒரு பிஜி ஸ்டூடெண்டா என்ன வேணும் உங்களுக்கு அப்படிதாங்க, என்ன வேணும்னு தாங்க, உங்களுக்குன்னு கூட கேட்க மாட்டேன்ல. இதே நான் வந்து அசோசியேஷன் லீடரா போய் நான் முன்னாடி உட்காருங்க சார்ன்னு சொல்லுவேன், உட்காருங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உட்காந்து பேசுங்க சார்ன்னு சொல்லுவாங்க சிஓஎம் டிஓஎம். அதுக்கு தான் பவர், ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா உள்ள வாங்க, இந்த பவர்லாம் உங்களுக்கும் கிடைக்கும். அப்ப வந்து அப்படி நாங்க சொல்றது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு மேல மாநில லெவல்ல தலைவர் இருப்பாங்கல்ல, போட்டு ஜேடி லெவல்ல போட்டு அந்த அம்மா வறுத்து எடுத்துருவோம். ஐயா நேத்து 2 நாள் முன்னாடி மீட்டிங் வச்சாங்க எங்க டிஸ்ட்ரிக்ட்ல. அந்த அம்மா ஏன் தான் இப்படி பண்றீங்க என்னையா அப்படின்னு அழுகாத குறை அசோசியேஷன் பார்த்து. சரியா? சோ எப்பவுமே வந்து அது சரி, நிறைய விஷயங்கள் இருக்கு, சொன்னா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, இந்த வெல்பான் அதுக்காக திடீர்னு கதை அங்கிட்டு போயிடுச்சு. உள்ள வாங்க, கவர்மெண்ட்டுக்குள்ள வாங்க, நிறைய விஷயங்கள் அனுபவிக்கலாம். அடுத்தது வேல்யூஷன்ல இருந்து பாருங்க. இப்ப நான் ஏற்கனவே சொன்னதான், நீங்க வந்து சிலபஸ் முடிச்சுட்டா ஆஃப் அலிக்கு அடுத்து உங்களுக்கு எந்த வேலையும் இருக்கா சார் அஸ் ஒரு பிஜி அசிஸ்டன்ட்டுக்கு ஸ்கூல்ல? உண்மையை சொல்றேன் நான். எப்ப நீங்க சிலபஸ் முடியும்? ஆல்மோஸ்ட் வந்து டிசம்பர் எக்ஸாம். அப்ப நவம்பர் முன்னாடியே நீங்க வந்து சிலபஸ் முடிச்சிருவீங்க. அதுக்கடுத்து ஒண்ணுமே இருக்காது, சும்மா தான் இருப்பீங்க ஸ்கூல்ல. கிளாஸும் இருக்காது, சும்மா ரிவிஷனா படிப்பான், அவ்வளவுதான். அடுத்த ப்ராக்டிகல் வரும். இந்த இப்ப பாருங்க டியூட்டி நாளையில இருந்து.
இப்போ நாளையில தான் டியூட்டி. நான் ஸ்கூலுக்கு போய் ஒரு வாரம் மேல ஆகுது. எனக்கு ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்ல சீஃப் அப்படி இருக்கும்போது ஏதாவது மீட்டிங் அது இதுன்னு ஃபுல்லா ஓடிதான் ஆன் டியூட்டியில தான் இருப்பேன். யோசிச்சு பாருங்க. நீ ஃபுல்லா எக்ஸாம் 11th 12th மாறி மாறி வரும். ஸ்கூலுக்கு எப்போ போவேன்? ஸ்கூலுக்கே போக மாட்டேன். அவ்வளவுதான், முடிஞ்சு வச்சு. கரெக்டா இது எக்ஸாம் முடியும், அதுக்கு அடுத்தது பேப்பர் வேல்யூஷன் வந்துடும். பேப்பர் வேல்யூஷன் முடிஞ்ச உடனே லீவ் விட்டுருவாங்க 1 மாசம். அடுத்த ஜூன் மாசம் தான் போய் பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் வந்தாதான் அதோடைய ரெஸ்பெக்ட் கிடைக்கும். ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்கும் அதையும் சொல்றேன் உங்களுக்கு. ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல 45 லட்சம் சார். ஒரு பிஜி அசிஸ்டன்டோடைய டொனேஷன் மாதிரி அப்படியே கொடுக்கணும். கொடுத்தாதான் அதுவும் சேலரி டக்குன்னு வரமாட்டேங்குது. நீங்க ஒழுங்கா படிச்சு கவர்மெண்ட்டுக்குள்ள போனா 45 லட்சம் சம்பாதிக்கிற மாதிரி. இந்த 6 மாசம் 5 மாசம் நீங்க என்ன ஒர்க் பண்றீங்களோ 45 lakhs சம்பாதிக்கிற மாதிரி. அது மாதிரி என்னதான் வந்தாலும் ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்கு ஒரு அடிமை மாதிரி தான் இருக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. மெட்ரிக் ஸ்கூல்ல கூட மோசமா இருக்கும் சில மேனேஜ்மெண்ட் ஸ்கூலு. கடைசி வரைக்கும் அடிமா தான் இருப்பாங்க. நீங்க தான் சீனியரா இருக்காங்க, உங்களுக்கு கச்சம் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. யாரு ஜால்ரா தட்டுறாங்களோ எல்லாம் ஜால்ரா தட்டிட்டே இருக்கணும். மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்னா அப்படித்தான். இப்ப பாருங்க, இப்ப கவர்மெண்ட்ல இப்ப இந்த எக்ஸாம் நடத்துறோம்ல, எக்ஸாமுக்கு மெயினா இந்த சீஃப் அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டாஃப் பிஜி அசிஸ்டன்ட்டுக்கு தான் டிபார்ட்மெண்ட் போஸ்ட் தருவாங்க. மேனேஜ்மெண்ட் ஸ்கூலுக்கு சீனியர்லாம் இருப்பாங்க, அவங்க நம்மளுக்கு கீழே வேலை வைப்பாங்க. நான் டிபார்ட்மெண்ட்னா எனக்கு கீழே ரொம்ப சீனியரா இருப்பாங்க. அவங்கலாம் எதுல மேனேஜ்மெண்ட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க எனக்கு கீழே வந்து வேலை பார்ப்பாங்க. அதுதான் சார் பவர். கவர்மெண்ட் பிஜி அசிஸ்டன்டோட பவர். நான் என்ன சொன்னாலும் சில பேருக்கு புரியாது. நீங்க உள்ள வந்த பிறகுதான் தெரியும். ஒரு ஸ்கூலையே ஆட்டி படைக்கிறதே பிஜி அசிஸ்டன்ட் தான். ஒரு 6 or 9 பேர் பிஜி அசிஸ்டன்ட். ஹெச்எம்ஏ அந்த பிஜி அசிஸ்டன்ட் என்ன சொல்றாங்களோ அதான் கேட்பாரு. மற்றவங்களெல்லாம் கன்சிடரே பண்ண மாட்டாரு. தயவு செய்து படிங்க. எப்படியாவது ஓடி வந்துருங்க, உள்ள வந்துருங்க. இந்த வர்ற எக்ஸாம்ல எப்படியாவது எழுதி கவர்மெண்ட் ஜாப்பு வந்துருங்க. நல்ல மார்க் எடுத்தா உங்க வீட்டு பக்கத்துல வேலை கிடைக்கும். இல்லைன்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்டோ இல்ல அதுக்கு அடுத்த டிஸ்ட்ரிக்டோ நார்த் தான் வேலை கிடைக்கும். சவுத்துல வேலை கிடைக்காது. நார்த் டிஸ்ட்ரிக்ட்காரங்களுக்கு உங்க ஏரியால வேலை கிடைக்கும், மார்க் கம்மியானாலும். அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சவுத் டிஸ்ட்ரிக்ட்காரங்கள நார்த் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எடுத்துக்கிடுவாங்க. உங்க வீட்டு பக்கத்துல உள்ள போஸ்ட சவுத்துல உள்ளவங்க அங்க வந்து எடுத்துக்கிடுவாங்க. உங்களுக்கு அதுக்கு அடுத்து தூரமா உள்ள இடம் தான் கிடைக்கும். ஏன்னா மார்க் தான் வந்து அந்த கவுன்சிலிங்க்கு ஃபைனல் எக்ஸாம் வந்த பிறகு அதெல்லாம் மார்க் தான் உங்களுக்கு பேசப்படும். இதெல்லாம் வந்து மைண்ட்ல வச்சுட்டு படிங்க. பாஸ் பண்றது டார்கெட்டா வைக்காதீங்க. டாப் ரேங்க் வரணும் அப்படின்னா டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணி படிங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்த பிறகு அவ்வளவு பெனிஃபிட் இருக்கு. மேபி இந்த ஆட்சி முடிகிறதுக்கு முன்னாடி பென்ஷன் ஸ்கீம் கொடுத்தாலும் கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. அது எவ்வளவு தூரம் உண்மை? அதெல்லாம் கொடுத்தா பெரிய வரப்பிரசாதம் சார். எப்படியாவது உள்ள வந்துருங்க. நான் திரும்ப 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 ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கிறேன். இந்த சான்ஸை விட்டுறாதீங்க. இந்த ஒரு சான்ஸ் வரக்கூடிய பிஜி அசிஸ்டன்ட்டை விட்டுறாதீங்க. உள்ள வந்த பிறகு நீங்க லைஃபை என்ஜாய் பண்ணலாம். எந்த பேர்டன் இருக்காது. லைஃப் லாங் நிம்மதியா இருக்கலாம். உங்க வீட்டு பக்கத்துல வச்சு ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மற்ற ஜாப் மாதிரி கிடையாது. 3 வருஷம் ஆனா நம்மளை டிஸ்டர்ப் பண்றது இங்க எதுவும் கிடையாது. நீங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் நான் இதே ஸ்கூல்ல இருந்துக்கிறேன் ஏன்னு சொன்னா இருந்துக்கலாம். இது எந்த ஜாப்ல கிடைக்கும் சொல்லுங்க? எந்த ஜாப்லும் கிடைக்காது. ஒரு பேங்க் செக்டாரா, டிஎன்பிஎஸ்சி செக்டர், எந்த ஜாப்லும் கிடைக்காது. இதெல்லாம் யோசிச்சுட்டு அப்பப்ப தூக்கம் வரும், படிக்க முடியாத ஒரு மாதிரி போர் அடிக்கும். சில நேரம் என்ன திட்டுவீங்க, மனுஷன் இவளுக்கு பாராபாராவா கொடுத்துருக்காரு மெட்டீரியல்னு சொல்லி. அப்பெல்லாம் நான் சொன்ன வேர்டு எல்லாம் ஞாபகம் வரணும். 45 லட்சம் ஞாபகம் வரணும். 45 lakhs ஞாபகம் வரணும். அதுக்காவது படிங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி, ரைட், கம் டு த பாயிண்ட். யூஜெனிக்ஸ் அதான் வெல்பான்னு சொன்ன கதை என்கிட்ட போயிடுச்சு. நோ ப்ராப்ளம். சோ அப்ப என்ன சொன்ன, ஒரு பிசிக்கலி மென்டலி வெல்பீயிங் பீப்புள்ஸ, வெல்பீயிங் பேபிய பறக்க வைக்கிறது. அதாவது சிம்பிளா உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, பிறக்கும் போதே நல்ல குழந்தைய பறக்க வைக்கிறது. நல்ல கெட்ட மீன்ஸ் அது என்ன மீனிங் சொல்லணும்னா, பிசிக்கலி மென்டலி வெல்பீயிங் பீப்புள். அவ்வளவுதான் முடிஞ்சு. தட் இஸ் கால்ட் யூஜெனிக்ஸ். ஏன் சார் இது the need of eugenics na to measure that it's a very essential for that a betterment of our human race. ஒரு நம்ம ஹியூமன் ரைஸ் ஒரு பெட்டரா இருக்குன்னா இது மஸ்ட் நீடு. இதுல 2 டைப் இருக்கு சார். பாசிட்டிவ் யூஜெனிக்ஸ், நெகட்டிவ் யூஜெனிக்ஸ் அப்படின்னு 2 இருக்குது. அது என்ன சார் பாசிட்டிவ் யூஜெனிக்ஸ், நெகட்டிவ் யூஜெனிக்ஸ் அப்படின்னு சொல்றது? ஸோ இதுல அதை நான் ஒவ்வொன்றா நான் டீட்டெயில்ஸ் சொல்றேன். நான் யூஜெனிக்ஸ்ல
யூத்தெனிக்ஸ். சரி சரி, ஃபர்ஸ்ட் நான் இதுல சொல்றது வந்து நெகட்டிவ் யூஜெனிக்ஸ் மெசர்ஸ். ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன், வெல்பீயிங் பீப்புள்ஸ். சரியா, பிறக்கும் போது நல்ல குழந்தையா பிறக்க வைக்கிறது. அப்ப ஃபர்ஸ்ட் இதுல நெகட்டிவ் யூஜெனிக்ஸ் மெசர்ஸ். we can refer to preventing the multiplication of defective genes. அதாவது டிஃபெக்டிவ் ஜீன் பிறக்கிறத வந்து குறைக்கிறது. அதான். அப்ப எப்படி சார் குறைக்கிறது? the regulation of marriage. ஃபர்ஸ்ட் மேரேஜ் ரெகுலேட் பண்றது. மேரேஜ் எப்படி ரெகுலேட் பண்ண முடியும்? எஸ், the marriage law உங்களுக்கு தெரியும். சரி, according to the law, actually that the feeble mindedness, some idiots, some hereditary disease should not be allowed to marry. மேரேஜ் பண்ணக்கூடாதான், அவங்க மேரேஜ் பண்ணவே விடக்கூடாதான். யார் யாரெல்லாம் இடியட்டா இருக்கும், ஃபீபிள் மைண்டா இருக்கவங்க, ஹெரிடிட்டி டிசீஸா இருக்கிறவங்க, இவங்க எல்லாம். சரியா, ஏன்னா அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் அந்த மாதிரி தான் பிறக்கும். ஸோ அப்ப டு ரெகுலேஷன் ஆஃப் த மேரேஜ், அது ஒன்று சொல்றாங்க. அது மாதிரி ஏர்லி மேரேஜ் ஆல்சோ ஷுட் பி அவாய்டட், லேட் மேரேஜ் ஆல்சோ ஷுட் பி அவாய்டட். சரியா, உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கேன். இப்ப மேரேஜ் ஏஜ் எவ்வளவு சொல்லுங்க? ஜிகே கொஸ்டின். இப்ப ரீசெண்டா 21 for female, sir. 23 for male, For male. female 24, sir. 24 for male and